உதகையில் ஆளுநர் நடத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கூட்டத்தை துணைவேந்தர்கள் புறக்கணிப்பு செய்தது சரியான முடிவு என்று மதிமுக முதன்மைச் செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள தனியார் திருமண மகாலில் மதிமுக முன்னாள் எம்பி சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனின் இல்ல திருமண விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மைச் செயலாளர் துரை வைகோ ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, ஆளுநர் வேந்தராக இருந்தாலும் அரசு சாசனத்திற்கு உட்பட்டு செயல்பட வேண்டும் என்றும், ஆளுநர் நடத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கூட்டத்தை துணைவேந்தர்கள் புறக்கணிப்பு செய்தது சரியான முடிவு எனவும் கூறினார். காஷ்மீரில் நடைபெற்ற சம்பவத்தை கண்டித்து அம்மாநில மக்கள் முழு கடையடைப்பு போராட்டத்தை நடத்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இதுவே அவர்களின் ஒற்றுமையை காட்டுகிறது எனவும் குறிப்பிட்டார். பல்வேறு இந்த யூனிவர்சிட்டி சம்பந்தமான நிறைய பொறுத்தவரைக்கும் ஒப்புதல் கொடுக்காம கிட்டத்தட்ட 10-11 யூனிவர்சிட்டிஸ் அதுக்குண்டான அந்த துணைவேந்தர்களுடைய நியமனத்தின் விஷயமா அவருடைய தலையீடு, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து அவர் செயல்பட்டு வந்திருக்காரு. இப்போ உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு. இப்போ அவர் தன்னிச்சு அவர் கூட்டத்தை கூட்டுறாரு. இது ஏற்கனவே அவருடைய நடவடிக்கைகள் சரியில்லை என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக இன்றைக்கு அந்த துணைவேந்தர்கள் இந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இது அவருடைய சரியான ஒரு முடிவாக தான் நான் பண்றேன்.